இல்ல சார், இப்போ தமிழிசை அவர்கள் சொல்றது என்னன்னா, அண்ணா அவர்கள் வந்து முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்ளும் போது தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை என்பது 3 கோடி தான். இன்றைக்கு 8 கோடி ஆயிடுச்சு. அப்போ முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா அவுடேட்டடா இருக்கா தவிர அப்டேட்டடா இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. சார், இந்த முதலமைச்சர் அப்டேட்டடா இருந்த காரணத்தினால்தான் புதிய புதிய தொழில்நுட்பங்களை முதலாவதாக ஏற்றுக்கொள்கிற மாநிலமாக தமிழ்நாட்டை கட்டமைச்சாரு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏஐ குறித்து புரிதல் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற அளவுக்கு வேற மாநிலத்துல ஏற்பட்டிருக்கா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை கற்று தேரக்கூடிய பட்டய படிப்புகள் அதிகமாக பயிற்றுவிக்கப்படுவது தமிழ்நாட்டிலா அல்லது குஜராத்திலா, பீகாரிலா? ஒரு புள்ளி விவர கணக்கெடுப்பு எடுப்போம் வாங்க. அப்போ புதிய வரவுகளை அன்றாடம் ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்ப கல்வி கட்டமைப்பை உருவாக்குகிற மாநிலமாக இந்த மாநிலம் தான் வெளிப்பட்டிருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன்னா, நாங்க அப்டேட்டடா இல்லைன்னா எங்கள் மாநிலத்தில் எங்கள் கல்வி திட்டத்தில் படித்தவர்கள் கூகுள்ல போய் பணியாற்ற முடியுமா? எங்கள் மாநிலத்தில் எங்கள் கல்வி திட்டத்தில் பயின்றவர்கள் மைக்ரோசாப்ட்ல போய் கோல் வச்ச முடியுமா? அலைபேசி வரிசையில் முதல் இடத்தில் இருக்கக்கூடிய சேவையை யார் வழங்குகிறார்களோ அவர்களிடத்திலே பணியாற்றக்கூடிய 65 விழுக்காடு பணியாளர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். இது யார் சொல்றா? 2018 யாரெல்லாம் உலகமயமாக்கல் குறித்து ஆய்வு நடத்தி ஒரு மாநாட்டை நடத்துகிறார்களோ அவர்கள் சொல்கிறார்கள். தகவல் தொழில்நுட்பத் துறையில யார் அதிகமான நுகர்வோர் சேவை வைத்திருக்கிறாரோ, எந்த நிறுவனத்தினுடைய பெயரெல்லாம் சொல்ல விரும்பல, யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களிடத்துல பணியாற்றக்கூடிய 67% ஊழியர்கள் தமிழர்களாக இருக்கிறார். அப்ப தமிழர்களுடைய மூளை எவ்வளவு வலிமையானதாக இருந்திருக்கு.